புஷ்பலதா கிறிஸ்டின் அந்த அம்மா. அப்போ அந்த அம்மாவை திருமணம் செஞ்சுக்கிறார். யார்? ஏவிஎம் ராஜ். திருமணம் செய்த பிறகு நீங்கள் மிகுந்த 2 பேர் நல்ல பொருத்தமான ஜோடி. ஏவிஎம் ராஜனை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த கதாநாயகன், சிறந்த மனிதன், மனித அபிமானி. தியேட்டர்லேயோ அதாவது ஸ்டுடியோவிலையோ அடுத்தவர்களை புண்படுத்தாத ஒரு பக்குவப்பட்ட மனிதர். அவ்வளோ புகழ் சொல்கிறாங்க. கடன் தொல்லை அதிகமாகி நீங்கள் அவரால் நிம்மதியாக திரைப்படத்துறையிலையும் ஆர்வம் செலுத்த முடியல, படமும் மறுபடியும் எடுக்க முடியல, கடன்காரன் தப்பிக்கவும் முடியல. நிலத்தை விற்று கொடுக்குறாரு, காரை விற்று கொடுக்குறாரு, பங்களா விற்று கொடுக்குறாரு, வீடு வட்டிக்கு மேலே. சினிமாக்காரன் தான் வட்டிக்கு மேலே வட்டி வாங்குவான். நீங்கள் இன்னைக்கு மார்வாடி செய்கிற மாதிரி தான். வட்டிக்கு வட்டி, அசலுக்கு வட்டி இல்லை, வட்டிக்கு வட்டி அசலோடு சேர்ந்துடும். அப்போது இப்படி இனி கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, உயிர் தான் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, சரி இதுமேல் நம்மளால் தாக்குப்பிடி. பல லாட்ஜில் மாறி மாறி தங்கியாச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்குறோம் காசு இல்லை, ஹோட்டலும் கடன் ஆகி போச்சு, லாட்ஜும் கடன் ஆகி போச்சு. அவர் ரேஞ்சுக்கு ஒரு தரமான ஹோட்டலும் தங்குவார், போய் முனிசிபாலிட்டி லாட்ஜ் தான் தங்குவார். அப்போது நம்ம காலையில் ஒரு 6 மணிக்கு விஷத்தை குடிச்சு இந்த உயிரை முடிச்சோம். இப்படி முடிவு பண்ணிட்டார். மரணம் அடைகிற தேதியை முடிவு பண்ணிட்டார், யாருக்கும் தெரியாது. அப்போது காலையில் 4 மணிக்கு 6 மணிக்கு அவர் விஷத்தை குடிக்க போகிறார். 4:30 மணிக்கு அன்றைக்கி இரவு பூரா தூங்கலை, 4 மணி வரைக்கும் உட்காந்துருக்கார். 4:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணி ஆகும்போது இவர் சிறுவனாக இருக்கிற பொழுது திருச்சியில் ஒரு கிறிஸ்டின் மிஷனரி பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கு. இப்படி படிக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் இந்த நல்லா படிக்கிற மாணவனை பேர் சொல்லி கூப்பிடுவாராம். பேர் சொல்லி கூப்பிட்டு அன்பாக வச்சுக்குவாராம். அப்போ அதே பாதிரியார் 4:30 மணிக்கு கூப்பிடுறார். ஏய் சண்முக சுந்தரம், கர்த்தர் உனக்கு ஒத்தாசையா இருப்பாரா, தப்பான முடிவெடுக்காத. அசாரி ஒரு குரல் கேட்குது. ஏடா நம்ம ஃபாதர்ல பேசுறாரு, வாத்தியாரில் போய் தேடி பார்க்குறாரு, ஆள் இல்லை. இவர் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தது தான் அந்த ஃபாதர், அது பண்ணி அவர் பார்க்கவே இல்லை. அதே குரல் எங்கேயோ ஒரு கேட்குது. போய் தேடி பார்க்குறாரு. இவர் ஒரு மாதிரி தற்கொலை பண்ண போகிறாரு. ஃபாதர் எப்படி வந்தார் இங்கே? ஃபாதர் மூலம் இயேசு அப்பா அனுப்புனாரா? கர்த்தரை நம்புகிறவன் கைவிடப்படார். சண்முக சுந்தரம் அந்த பழைய பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பள்ளிக்கூடத்தில் அந்த கான்வென்ட்டில் படிக்கும்போது சண்முக சுந்தரம், புதுக்கோட்டை சண்முக சுந்தரம். டேய் தப்பான முடிவு எடுக்காதரா. இது அவர் இப்படி யோசிக்க வைக்கும். அப்போது அந்த தற்கொலை முயற்சியை ஒரு நாள் தள்ளி போடுறார். தள்ளி போட்டு வீட்லேயே உட்காந்துருக்காரு. எனக்கு ஏன் நைட்டு தான் வீட்டுக்கே வராரு. வீட்டுக்கு வந்து காலையில் தான் சாக போகிறோமே, அதனால் வீட்டிலே செத்து போயிடுவோம். இங்கே லாட்ஜில் செத்து அவன் அனாதையை கடந்து 3 நாள் கடந்து லாட்ஜை ஒட்டச்சு, அதனால் வீட்டிலே இறந்துருவோன்னு வராரு. அப்போது அவர் அந்த தற்கொலை முயற்சி தள்ளி வைக்கிறார். காலையில் 6 மணிக்கு ஒரு கடங்காரன் வந்து தட்டும்போது அந்த கடங்காரன் ஆக்ரோஷமாக வருவானா. தினமும் வருவானா. அன்னைக்கு ரொம்ப சாந்தமாக வரான். ராஜன், நீ நம்ம அலுவலகத்துக்கு வாயா, வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்ப்போம். நான் வட்டியெல்லாம் குறைச்சிக்கிறேன், அசலை கொடுத்தா போதும், ஏன் ஆஃபீஸுக்கு வா. நீ கணக்கு நீ இப்போ பார்க்குற மாதிரி பல லட்சக்கணக்கான ரூபா கடன்லாம் இல்லை, ஏதோ முடிஞ்சது கொடு வா. ஏன் இப்போ காரெல்லாம் இல்லை, விற்றுட்டு என் கார்லேயே போகலாம் வா. அவர் கார்லேயே ஏற்றிட்டு போய் காப்பி வாங்கி கொடுக்குறாரு. யார்? ஃபைனான்சியர், கடன்காரன். வாங்கி பார்ப்போம், காப்பி குடிக்கிறாரு. காப்பி குடிச்சிட்டு காலையில் சிற்றுண்டி அவரே வாங்கி கொடுக்குறாரு. யாரு? கடங்கார. ஆமாம், கருணை கொடூரமாக வர்ற கடங்கார. ஆச்சரியமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சாப்பாடு வாங்கி கொடுக்குற, டிஃபன் வாங்கி கொடுக்குறாரு. காலையில் சூடாக காப்பி கொடுக்குறாரு. போய் ஆஃபீஸுக்கு போகிறாங்க. பிளச்சர் கிச்சரு கணக்கு நோட்டெல்லாம் பார்த்து கித்து கொடுக்க வேண்டிய காசில் பாதி கொடுத்தா போதுங்கிறான். யார்? அந்த கந்துவட்டி ஃபைனான்ஸ். ஏன்? அவனுக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வந்தது, தனக்குள்ள எப்படி ஒரு மாற்றம் வந்தது. மேல ஏசப்பா என்ன காப்பாத்து, ஏசப்பா அவனுக்கு நல்ல புத்தியை கொடு. நீங்க இயேசு தன்னை ஆணிய அடிக்கிற போது கூட பாவிகளே மன்னிச்சிருங்கிறார். அவனுங்களை கோபமே படல. தன்னுடைய உடலை, தன்னுடைய உயிரை நீங்க கொடுமைப்படுத்துறவனை பார்த்து என்ன சொல்றாரு ஜீசஸ்? பாவிகளை மன்னிச்சு தெரியாம செய்யறானு பாவிக. தன்னை ஆணையை வச்சு அடிக்கிறான், மரத்துல தன்னை கொள்றான், சாட்டையில் அடிக்கிறான், ஜவுக்கில் அடிக்கிறான். அவனை பார்த்து ஏசு என்ன சொன்னார்? பாவிகளை அவன் பாவம் யாரோ ஏவி விட்டு இவன் செய்கிறான், அப்பாவிகளை மன்னித்து விடு. அதே போல தான் ஏவிஎம் ராஜ தொந்தரவு பண்ண ஃபைனான்சியர் கருணை
கொடூரமாக வர்ற ஃபைனான்ஸரு அன்னைக்கு காலையில் கொடுக்க வேண்டிய காசில் பாதி கொடுத்தா போதுங்கிறான். கணக்கு வழக்கு பார்க்குறான். சூடாக டிகிரி காப்பி வாங்கி கொடுக்குறான். டிஃபன் வாங்கி வீட்டில் இறக்கி விட்டு போகிறான். இவர் பார்க்குறாரு, இது யாருடைய மகிமை? யார் நம்ம இயக்குவது? அவனை யார் இயக்குது யார்? இத்தனை நாள் இல்லாமல் இன்னைக்கு எப்படி சாந்தமாக சுரூபியாக வர்றான்? தற்கொலை கூட அவனுக்கு தெரியாது. தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறதே அவனுக்கு தெரியாது. காலையில் கரெக்டாக 6 மணிக்கு வர்றான். வந்து அவங்காலேயே கூட்டிகிட்டு போகிறான். பாதி காசு கொடுத்தான்னு போதுன்னு நினைக்கிறான். நான் முழு காசு கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அப்போது இது இயேசுடைய அற்புதத்தால் வந்தது. அடுத்த 1 மணி நேரத்துக்கு இன்னொரு கடைக்காரன் வர்றான். வந்து அவன் சொல்கிறான், ஏப்பா ஏவிஎம் சரவணா, நீ தப்பா எந்த முடிவும் எடுத்துடாது. உன்னை தேடி தேடி பார்த்தேன், ஆளைய காணோம். உன்னைய தேடி தேடி பார்த்தேன், உன்னை ஆளையவே காணோம். நீ எங்கேயும் வெளியில் அங்கே தங்கியிருக்க, இங்கே தங்கியிருக்க, ஒளிஞ்சிருக்க. ஒரு நாளைக்கு ஒரு லாட்ஜில் தங்கலாம் சொல்கிறாங்க. அதனால் தப்பாக தற்கொலைகள் பண்ணிக்காதப்பா. யார் சொல்கிறா? இன்னொரு ஃபைனான்ஸு, இன்னொரு கடைக்காரன். நீ எனக்கு அந்த வீட்டை கொடுத்த, காரை கொடுத்த, அதுக்கு அதை கொடுத்த. அதனால் உயிரோடு வந்து எப்போ வேணால் வாங்கிக்கணும். தயவுசெய்து செத்துக்கிட்டு போயிடாதப்பா. எங்கே போய் சுடுகாட்டிலே போய் வாங்குறது? அதாவது நீங்கள் வட்டி தொழில் பண்ணுறவன் இதயத்தை எடுத்து கீழே வச்சிடும். அப்போது ஜீசஸ் நம்மளை இயக்குகிறார். 2வது கடன்காரன் அமைதியாக போயிட்டான். அப்போது தொடர்ச்சியாக அன்னைக்கு வீட்லேயே இருக்கார். வீட்டில் இருந்தால் அத்தனை கடன்காரனும் கியூ கட்டி வர்றான். கியூ கட்டி வந்து இதே பதிலை சொல்கிறான். என்ன பதில? ஏவிஎம் ராஜா, தப்பாக எந்த முடிவும் எடுத்துடாத. உன் கடனை மெதுவாக கொடு. அதுக்காக நீ ஆற்றுல குளத்தில் வந்து குதிச்சிடாத. கடலில் போய் விழுந்துடாத. கடலில் போய் விழுந்துடாத. உன்னை நான் பார்த்தே இப்போ பல நாள் ஆச்சு. கேட்டேன், அங்கே ஒழிஞ்சிருக்கேன், இங்கே ஒழிஞ்சிருக்கேன், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல். அதனால் நீ கடலில் ஆற்றுல கீத்துல கூவத்துலலாம் குதிச்சிடாத. உன் காசை மெதுவாக கொடு. அதனால் நான் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். நீ இந்த வீட்டிலே இரு, எங்கேயும் போகாத. இது அந்த கடங்காரம் பூராமே இவரை அன்பா உபசரிப்பா, மேற்கொண்டு உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லி செய்கிறேன். அப்போ தான் அவர் பார்க்குறாரு இயேசுவனுடைய மகிமை, இயேசுவனுடைய இரக்கம் இந்த பாவிகளை பூராமே மன்னிச்சிருச்சு. சாவுடா, வட்டி கொடுறா, காசை கொடுறா, தொலைச்சிருவேன், கடத்திட்டு போயிடுவேன், ஆளை தூக்கிடுவேன். யார் சொல்லுவா? இதெல்லாம் வட்டிக்காரன் பாசை. கோர்ட்டுக்கு இழுத்துருவேன், கூண்டில் ஏற்றிடுவேன், தெருவில் வச்சு அடிப்பேன். இதை இப்படி இதுக்கெல்லாம் மான மரியாதைக்கு பயந்த ஏவிஎம் ராஜன் என்ன வட்டிக்காரன், ஃபைனான்ஸ்காரன், மீட்டர் வட்டிக்காரன், ஸ்பீடு வட்டிக்காரன் எல்லாம் நீ மெதுவாக கொடுப்பா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் எடுத்துடாத. கடல் ஏறி கீறி கூவங்க வந்து பக்கம்லாம் போயிடாத. அதனால் நீ உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பெரிய அடுத்த ரவுண்டு வருவேன். நீ எம்ஜிஆரை போல் வருவேன், சிவாஜி போல் வருவேன். அதனால் நீ எந்த காலத்துலேயும் தப்பாக முடிவெடுத்துறாரு. வரவன் பூரா இப்படியே சொல்கிறான். அப்போ தான் ஏவிஎம் என்ன பண்ணுறாரு, ராஜன் தனக்கு கண்டிப்பாக ஏசப்பாவுடைய அனுகிரகம் இருந்த காரணத்தினால் நமக்கு ஒரு அற்புதங்கள் நடந்திருக்கு. அதனால் மீதி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம இயேசுவுக்கு தொண்டு செய்வதுதான் சாலை சிறந்தது. அங்கி வெள்ளை அங்கி போட்டவர் பாதிரியாராக மாறிடுறார். பாதிரியாராக மாறி அவர் கடைசியாக என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து மீதி காலத்தை இயேசுவுக்கு தொண்டு ஊழியம் செய்வதின் மூலம்தான் நம்ம இந்த மக்களுக்கு சேவை செய்யணும். மந்தவெளி சர்ச்சில் போய் தன்னை முழு நேர ஊழியக்காரனாக முழு நேர கிறிஸ்துவ பாதிரியாக மாற்றிக்கொண்டு வெள்ளை அங்கி அணிவித்து நீங்கள் எங்கெங்கே ஜெப கூட்டம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஜெப கூட்டம் செய்வது தான் அவருடைய பணி. கருமாரி பக்தனாக, முருக பக்தனாக, சிவபக்தனாக, நீங்கள் என்ன சொல்ல போனால் நீங்கள் மிகப்பெரிய மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குணம் காக்கும் வேலையா, அப்படி மிகப்பெரிய முருக பக்தனாக இருந்தவர் இப்போ 88 வயசு. அவர் இப்போ மந்தவெளி சர்ச்சில் ஆரம்பித்த அந்த தொண்டு ஊழியம் இப்போ வள்ளுவர் கூட்டம், இப்போ பல இடங்களில் நீங்கள் எங்கே ஜெப கூட்டம் நடத்தினாலும் சரி, நீங்கள் கஷ்டம் ஜெபம் பண்ணுங்கன்னா உடனே அவரே கிளம்பி வந்துடுவார். இலவசமாக பண்ணுவார். இலவசமாக ஜெப கூட்டம் நடத்தி இயேசுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகராக இருந்து, பட தயாரிப்பாளராக இருந்து, தன்னுடைய மரணத்தை தடுத்து நிறுத்தியது நீங்கள் இயேசுடைய அந்த அசாரி தாங்கிறார். ஏசப்பாவுடைய இங்கேயோ இருந்து வந்த குரல் தான். அந்த கான்வெண்ட்டில் நான் பார்த்த அந்த பாதிரியார் என்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பிட்டார், என்னை காப்பாற்றி விட்டார். அதனால் மீதி காலத்தை கருமாரியம்மனாக முருக பக்தனாக இருந்த நான் இப்பொழுது இயேசுவுக்கு தொண்டூழியம் செய்வதன் மூலம்தான் இந்த பிறவிக்கான பயனை நான் அடைந்திருக்கிறேன். நீங்கள் அந்தம்மா முதலே கிறிஸ்டின் யாரு? புஷ்பலதா
அந்த அம்மா முதல்ல கிறிஸ்டினு, அதனால் அது இவரும் கிறித்துவ மாறுறதுனால இந்த குடும்பத்தில் எந்த குழப்பமும் இல்லை. அதுதான் அவர்களுக்கான ஒரு மன நிம்மதி. அது நம்ம மதத்தை விமர்சனம் பண்ணக்கூடாது. நான் ஒரு பெரியாரிஸ்ட். அதனால் இந்துவாக இருந்தாலும் சரி, கிறித்துவனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வழியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுடைய கடைசி கால நீங்கள் பெருவாழ்வு வாழ்வதற்கான வழியை அவர்களே கண்டுபிடித்து விட்டார்கள்.